ஹலோ மாணவ செல்வங்களே, இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சென்டென்ஸ்னால் வந்து 2 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஒரு பார்ட் வந்து சப்ஜெக்ட்டு, செகண்ட் பார்ட் வந்து ப்ரிடிகேட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். சப்ஜெக்ட்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அது நவுனோ ப்ரோனவுனாவாக இருக்கலாம். அப்புறம் ஆக்ஷன் வெர்புலேருந்து வாரது எல்லாமே ப்ரிடிகேட் அப்படின்னு நம்ம வந்து 2 பார்ட்ஸாக வந்து பிரிச்சுருந்தோம். அதில் வந்து ப்ரிடிகேட்டை வந்து நம்ம வந்து என்னென்ன பேட்டர்ன்ஸில் வந்து நம்ம பிரிக்கணும், சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸில் பிரிக்கணும் அப்படின்னா வந்து வேர்பு, ஆப்ஜெக்ட்டு, அட்வர்பியல், காம்ப்ளிமெண்ட்டு, டைரக்ட் ஆப்ஜெக்டிவ், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டிவ்னு இந்த 7 டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸில் வந்து நம்ம வந்து ப்ரிடிகேட்டை வந்து நம்ம பிரிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸாம்பிள்ஸை வந்து கொஞ்சம் பார்க்கலாமா? வாங்க உள்ளே போகலாம். இப்போது கண்ணன், யான். இப்போது கண்ணன்றது வந்து உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட்டு, நவுன் தான் வந்து நம்ம கண்ணன். யான்றது வந்து கொட்டாய் விடுறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா யான்றது வந்து ஆக்ஷன் வெர்பு தானே, வெர்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குமார் ஓப்பன் த டோர். குமார்ன்றது உனக்கு வழக்கம் போல் சப்ஜெக்ட்டு, ஓப்பன்றது வந்து ஆக்ஷன் தான், வெர்பில் வந்துடு. த டோர்ன்றது வந்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ஆப்ஜெக்ட் பொதுவாக வந்து யாரை, எதை அப்படின்ட்டு, யாரை, எதை, யாரை, எதை அப்படின்ட்டு வார்த்தைகள் எல்லாமே வந்து ஆப்ஜெக்டிவாக இருக்கும். இதில் வந்து குமார் ஓப்பன் த டோர், இது குமார் ஓப்பன் பண்ணார். எதைன்னு வருதா, எதை ஓப்பன் பண்ணார், டோரை ஓப்பன் பண்ணார், அதுதான் வந்து ஆப்ஜெக்டிவாக நம்ம வைக்கிறோம். அடுத்த சில பார்த்தீங்கன்னா மணி லிவ்ஸ் இன் லண்டன். மணி வந்து உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட்டு, லிவ்ஸ்ன்றது வந்து வெர்பு. இன் லண்டன், லண்டன் வந்து அட்வர்பியல்ன்றது வந்து அட்வர்பியல் வந்து டைமையும் பிளேஸையும் குறிக்கிறது தான் அட்வர்பியல். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதை என்ன காமிச்சிருக்கோம், பிளேஸாக தானே காமிச்சிருக்கோம். மணி லிவ்ஸ் இன் லண்டன், அட்வர்பியல். லண்டன் தானே பிளேஸில் வருது. இதுவே வந்து 9 AM 10 PM அப்படின்ற மாதிரி டைமில் வந்து வந்தாலும் அதை வந்து அட்வர்பியலாக வந்து அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மை ஃபாதர் இஸ் a farmer. சரிங்களா? மை ஃபாதர்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சப்ஜெக்ட்டு. இஸ்ன்றது வந்து ஆக்சிலரி வேர்பு தான், வேர்பு. ஃபார்மர்ன்றது வந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம சொல்கிறோம். காம்ப்ளிமெண்ட்ன்றது என்ன? காம்ப்ளிமெண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம செய்கிற தொழில் வேலையோட ப்ரொஃபஷனலை பற்றி சொல்கிறது தான் வந்து காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போது என்னோட அப்பா ஃபார்மர்ன்றதை காம்ப்ளிமெண்ட்ன்றது நம்ம வந்து அதில் குறிச்சிக்கலாம். இப்போது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்குது. இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போது ரவி பாட் மீ பென் அப்படின்னு இருக்குது. ரவின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சப்ஜெக்ட்டு, பாட்ன்றது வெர்பு, ஆக்ஷன் இருக்குது. மீ a பென். இப்போ மீன்றது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஐஓ. ஏ பென் அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். நம்ம வந்து ஆப்ஜெக்ட்னா எதை சொல்லலாம், யாரை, எதை அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம்ல, அதுதானே. இதுவும் ஆப்ஜெக்ட் தானே, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது டைரக்டாக அதில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது, எதைன்றது இருக்குல்ல. இது எதை வாங்கினார், பெண்ணை வாங்கினார், எதைன்னு வந்துருச்சு, இது ஆப்ஜெக்ட் தானே. இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு, பெண்ணுன்றது தெரிஞ்சிருச்சு. மீன்றது வந்து இன்டைரக்ட். சரி தானே? மீன்றது யாருன்னு தெரியாது. இவ்வளோதான் நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னோட இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.